ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரை இந்த கால வேளைக்காக நன்றியுடன் துதிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாங்கள் எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. உம்முடைய வசனத்தை கேட்கும்படியாக ஆண்டவரே நீர் எங்களோடு பேசும். எங்களுடைய இருதயங்களை விருத்தசேதனம் பண்ணோம். உமது நாமத்திற்கு மாத்திரம் மகிமை கொண்டு வருகிறோம். எங்கள் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம். இன்றைக்கு போதகர் ஜெபித்தது போலவே இந்த ஞாயிறு கர்த்தருக்காக பாடுகளை படுகிற, கர்த்தருடைய ராஜ்யத்திற்கென்று பாடுகளை படுகிற மக்களுக்கான ஞாயிறாக தெரிந்து கொள்ளப்பட்டுள்ளது. 2014ஆம் ஆண்டு ஈராக் தேசத்திலே அமெரிக்க இராணுவம் வெளியே சென்றதுக்கு பிறகு ஒரு பலவீனமான ஒரு அரசாங்கம் அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்தது. இதை வாய்ப்பாக வைத்து ஈராக்கிலும் சிரியாவிலும் லிபியாவிலும் லெபனானிலும் ISIS என்று சொல்லப்படுகிற ஒரு இஸ்லாமிய தீவிரவாத இயக்கம் பெரிதாக வலுக்கொண்டு ஆயுதங்களை கொள்முதல் செய்து இந்த தேசங்களை பிடித்து தங்களுடைய ஆட்சியை கொண்டு வர வேண்டும், ஈரானை போல ஒரு பெரிய தேசத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி படைகளை திரட்டி எல்லா விதமான அரசாங்கங்களுக்குள்ளும் நுழைந்து நாடுகளை கைப்பற்றி கொண்டே வந்தது. அந்த இராணுவத்தை எதிர்த்து மற்ற நாடுகளுடைய இராணுவத்தினாலே ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஏனென்று சொன்னால் பலவிதமான அரசியல், சமுதாய, சமய பிரச்சனைகள் நிமித்தமாக இந்த ISIS தீவிரவாத அமைப்பு தங்களுடைய ஆளுகையை விரிவுபடுத்திக் கொண்டே இருந்தது. இப்படி விரிவுபடுத்திக் கொண்டே இருக்கும்போது மசூல் என்று சொல்லப்படுகிற ஒரு நகரம், அது 1800 வருடங்களாக கிறிஸ்தவ ஆலய ஆராதனைகளாலே நிரம்பி வழிகிற ஒரு நகரம். ஈராக்கில் இருக்க கிறிஸ்தவர்கள் அந்த தேசத்தில், அந்த நாட்டில், அந்த ஊரிலே மிக அதிகமாக இருந்தார்கள். பல மடாலயங்கள் இருந்தன, பல பள்ளிகள், கல்லூரிகள், கிறிஸ்தவ நிறுவனங்கள் இருந்தன. அந்த நகருக்குள்ளாய் அவர்கள் நுழைந்து அந்த தேசத்தில் இருக்க, அந்த ஊரில் இருக்கிற கிறிஸ்தவர்களை விரட்டி விட்டார்கள். முதல் 2 நாள் விரட்டி விட்டதுக்கு பிறகு வீடு வீடாக சென்று தேடி யாரை பார்த்தாலும் அவர்களை அங்கே சுட்டு கொன்று, ஒளிந்திருந்தாலும் கட்டிலுக்கு கீழே ஒளிந்திருந்தாலும் சரி, குளியல் அறையில் இருந்தாலும் சரி, அவர்களை இழுத்து கொண்டு வந்து அவர்களை கொன்று அவர்களுடைய இரத்தத்தை ஊர் முழுவதும் சிந்தி துவம்சம் செய்து முற்றிலுமாக ஒரு பெரிய சங்காரத்தை அந்த தேசத்தில் உருவாக்கினார்கள். அந்த மசூலை தொடர்ந்து மேலும் பல ஊர்கள், ராக்வா, குவார்கோஷ், கர்மா என்று சொல்லப்படுகிற மற்ற ஊர்களுக்கும் இது பரவ ஆரம்பித்து விட்டது. அது மட்டும் இல்லாமல் அங்கிருந்த ஆலயங்கள், கிறிஸ்தவ சின்னங்கள், சிலுவை மற்றும் உருவ சிலைகள் இதில் எல்லாற்றும் தடுகர்த்து உடைத்து நொறுக்கி கொண்டே போய்விட்டார். கடந்த வருடம் நாம் எல்லாரும் ஈஸ்டர் பண்டிகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கும்போது திடீரென்று டெலிவிஷனில் நம்ம ஒரு நியூஸ் பார்த்தோம். உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்ரீலங்காவில் 3 ஆலயங்களில் மற்றும் 3 பெரிய ஹோட்டல்களில் மனித வெடிகுண்டுகள் மூலமாக, குண்டுகள் வைக்கப்பட்டதன் மூலமாக குண்டு வெடித்து சிதறி ஆலய ஆராதனையில் கலந்து கொண்டிருக்க பெரியவர்கள், சிறியவர்கள், குழந்தைகள் என்று அனைவரும் ஆலயத்திற்குள்ளாக ரத்தம் சிந்தி, ஆலயத்தினுடைய சுவர்களிலே அவர்களுடைய உறுப்புகள் போய் ஒட்டி கொண்டு ரத்தம் முழுவதும் தெளிக்கப்பட்டு பெஞ்சுகள் உடைந்து நொறுங்கி எரிந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சங்காரத்தை ஏற்படுத்தியதை நாம் கேட்டோம். அது மட்டுமல்ல, லிபியாவிலும் சிரியாவிலும் கிறிஸ்தவர்கள் மிக கொடூரமாக கொல்லப்பட்டார்கள். பாகிஸ்தானிலும் கூட ஆலயத்திலே குண்டு வெடித்து அநேக கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டதை நாம் அறிந்திருக்கிறோம். இப்படி கிறிஸ்தவர்களுக்கு எதிராக வன்முறையும் கொடுமைகளும் தாண்டவமாடிக்கொண்டிருக்கிற நாட்களிலே தான் நீங்களும் நானும் இந்த ஆலயத்தில் அமர்ந்து தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். கொரோனா இந்தியாவுக்கெல்லாம் வராதுங்க, கொரோனா தமிழ்நாட்டுக்கு வராதுங்க, கொரோனா ஒன்றும் பண்ணாதுங்க எங்களெல்லாம் என்று சொன்ன ஊரிலே மறைக்கப்படாமல் வெளியே வந்த கொரோனா மரணங்களே கண்டு அதிர்ச்சியிலே ஆழ்ந்து போய் இன்றைக்கு மாஸ்க் அணிந்து கொண்டு ஆராதனையிலே நாம் கலந்து கொண்டிருக்கிறோம். ரொமானியா தேசத்தில்
ரிச்சர்ட் உம்ராண்ட் என்று சொல்லி ஒரு மிஷினரி இருந்தார், ஒரு தேவனுடைய ஊழியர். அவர் அந்த தேசத்திலே பிறந்து வளர்ந்தவர். அவர் ஒரு நாள் எழுந்து வெளியே சொன்னார், சர்ச்சில் பேசும்போது, கம்யூனிசத்திற்கும் கிறிஸ்தவத்திற்கும் தொடர்பே கிடையாது, இரண்டும் வெவ்வேறு திசையில பயணிக்கிறவர்கள் என்று சொன்னார். அந்த சொன்ன வார்த்தை நிமித்தமாக அவரை பிடித்து அவர் சபையை சிதறடித்து அவரை கொண்டு போய் சிறையில் அடைத்து அவரை இரும்பு கம்பியால் அடித்து எலும்புகளை முறித்து அவரை கட்டி வைத்து இரவு முழுதும் தூங்க விடாமல் பல இரவுகள் பகலில் தூங்க விடாமல் அவரை சித்திரவதை செய்து ஐஸ் பெட்டி இருக்கிற அறைக்குள்ளாக அவரை போட்டு அடைத்து பல கொடுமைகளை செய்து அவர் உடலிலே அங்கங்கே கத்தியால் வெட்டி கொஞ்சம் சதையை அப்பப்போ எடுத்து அவரை கொடுமைப்படுத்தி சித்திரவதை செய்தார்கள். 14 வருடம். அவர் மட்டுமல்ல, அவர் மனைவியும் கொண்டு போய் ஜெயிலில் அடைச்சாங்க. அவங்க சபையை சின்ன பின்னா படுத்தினார்கள். 14 வருடம் சிறையில் இந்த கொடுமைகளை அவர் அனுபவித்தார். அப்படி இருக்கும்போது அநேக புத்தகங்களை அவர் எழுதினார். இதெல்லாம் நம்மளுடைய காலகட்டத்தில் நடந்து இப்போதான் 2001 தான் அவர் மரணம் அடைந்தார் அமெரிக்காவில். அது மட்டுமல்ல, எத்தியோப்பியாவிலே நில கன்னி வெடிகளிலாலே ஆபத்தில் இருக்கிற மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி டென்மார்க்கை சேர்ந்த ஒரு லுத்தரன் கிறிஸ்தவ அமைப்பு அங்கு ஊழியம் செய்து கொண்டிருந்த நேரத்தில் அந்த ஊழியத்திலே வேலை செய்த ஜெசிகா புக்கனன் என்று சொல்லப்படுகிற ஒரு டாக்டரும் பால் ஹேகன் என்று சொல்லப்படுகிற ஒரு டேனிஷ் மிஷனரியும் அங்கே ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது எத்தியோப்பிய தீவிரவாதிகளாலே கடத்தப்பட்டு அந்த அவர்கள் இருந்த ஊருக்கு மேற்காக பாலைவனத்துக்குள்ளாக மறைவிடத்திலே கொண்டு போய் இருவிலே ஒளித்து வைக்கப்பட்டு அங்கிருந்து பணத்திற்காக பிணைய கைதிகளாக பிடிக்கப்பட்டிருந்தார்கள். இந்த செய்தி அமெரிக்க தேசத்தின் பல நிலைகளை கடந்து ஒரு நாள் ஒபாமா ஜனாதிபதியாக இருந்த நாளிலே சீல் என்று சொல்லப்படுகிற கமாண்டோ படையினரால் கடலில் இருக்க ஒரு கப்பலில் இருந்து ஒரு ஹெலிகாப்டர் மூலமாக ஒரு விமானத்தின் மூலமாக இந்த கமாண்டோக்கள் இறக்கிவிடப்பட்டு 21 பேர் அவர்கள் அந்த பாலைவனத்துக்குள்ளாய் நடந்து சென்று இரவோடு இரவாக சண்டையிட்டு இந்த வியாதியிலே நோயிலே பாதிக்கப்பட்டு மிகவும் வீக்காக தண்ணி குடிக்காமல் உடம்பில் சரியில்லாமல் இந்த 2 மிஷினரிகளையும் அவர்கள் மீட்டு கொண்டு வந்தார்கள். இப்படியெல்லாம் துன்பங்களை கிறிஸ்தவர்கள் உலகமெங்கும் அனுபவித்துக் கொண்டிருக்கார்கள் என்பது நமக்கு தெரியுமோ தெரியாதோ என்று சொல்லி ஆச்சரியப்பட வேண்டிய விஷயத்தில் நாம் இருக்கிறோம். இதெல்லாம் கேள்விப்படுகிறோம். அவர்களுக்காக ஜெபிக்கிறோமா அல்லது அந்த வேதனையை நாம் சுதந்திரித்துக் கொள்கிறோமா அல்லது ஏன் அவர்கள் துன்பப்படுகிறார்கள்? அவர்கள் தலையெழுத்து நம்ம ரொம்ப நல்லா இருக்கிறோம், ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார், கிறிஸ்தவங்களா பிறந்ததே ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காகத்தான், சந்தோஷமாக வாழ்வதற்காகத்தான் என்று சொல்லி நினைத்து நாம் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்களை குறித்ததான கரிசனையோ கவலையோ இல்லாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலிருந்து 38ஆம் வசனம் வரைக்கும் என்ன சொல்லுது? நிந்தையினாலும் உபத்திரங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும் ஆனீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் ஒரு உவமை அருமையாக சொன்னார். 2 பிரிவாக செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் பிரிப்பது போல நம்மை ஆண்டவர் தன்னுடைய ராஜ்யத்தை சேர்க்க வரும்போது பிரித்து அவர்களை பார்த்து சொன்னார், நான் பசியாக இருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தீர்கள், நான் வியாதியாக இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள், நான் வஸ்திரமில்லாதவனாக இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள், நான் காவலில் இருந்தேன், என்னை காண வந்தீர்கள் என்று சொல்லி அவளை குறித்து சொன்ன உடனே இவங்கெல்லாம் கேட்பாங்க அவரை பார்த்து, ஆண்டவரை எப்போது உண்மை வஸ்திரமில்லாதவர்களாய் கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம், எப்போது உண்மை அந்நியராக கண்டு உண்மை சேர்த்து கொண்டோம் என்று சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிற பதில் என்ன? இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். நாம் எப்போ செய்கிறோம்? நம்ம கடமைலாம் எப்போ இருக்குது? ஏதோ கிறிஸ்மஸ் சீசனில் சர்ச்சில் கம்பல் பண்ணி 4 தடவை அறிவிப்பு கொடுத்து நல்ல சமாரியன் பைய கொடுக்குறோங்க, அதில் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்டால் கொடுப்போம், இல்லைன்னா அதற்கு நமக்கும் சம்மந்தமே கிடையாது. இங்கே நம்ம இப்போ இதில் சொன்னதெல்லாம் நம்மளால் செய்ய முடியுமா? கடைசியாக எப்போ யாருக்காவது சட்டம் வாங்கி கொடுத்தோம்? யாரை போய் ஜெயிலில் பார்த்தோம்? அது பைபிளில் இருக்குங்க, அதுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. வேதத்திற்கும்
நம்முடைய வாழ்க்கைக்கும் எந்த விதமான சம்பந்தமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு நம்மை கிறிஸ்தவர்கள் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நமக்கு கடமையெல்லாம் சர்ச்சுக்கு வரணும், பிரசங்கம் கேட்கணும், கம்யூனியன் எடுக்கணும், அப்படி வந்தாவா வந்துட்டு போயிடும், அவ்வளோதான். அதோடு சரி. ஆண்டவர் மட்டும் என்னை ஆசீர்வதிச்சு கொண்டே இருக்கணும், என் பிஸ்னஸ் ஆசீர்வதிக்கணும், என் வேலையை ஆசீர்வதிக்கணும், குழந்தைங்களை ஆசீர்வதிக்கணும், குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும், அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். வேதம் என்ன சொல்லுகிறது? நாம் அவனவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கு. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம்? சிலுவையை நம்ம சிலுவையை கூட எடுத்துக்கிறது கிடையாது, அடுத்தவன் மேலே இன்னொரு சிலுவையை கொண்டு போய் இல்லை நம்ம சிலுவையை கொண்டு போய் வைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கோம். ஒரு கதை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், நம்ம நிறைய தடவை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு அம்மா வந்து தூங்கிட்டு இருந்தாங்க, கனவு. இந்த கனவுல அந்த அம்மா ஒரு கஷ்டப்பட்டு ஒரு சிலுவையை தூக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது அந்த அம்மா நினைக்கிறாங்க, வாட்ஸ்அப்லலாம் அந்த மாதிரி படம்லாம் வருது, நல்லா நம்ம சிலுவையை தூக்கும்போது இயேசு வந்து அப்படியே தூக்கிட்டு போனாரா நல்லா இருக்குமே நமக்கு பதிலா. ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்ல, என் சிலுவை நான் உங்களுக்கு தர, நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லலை. அவனவன் தன்னைத்தான வெறுத்து தன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த அம்மா அதை நினச்சி போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு தேவதூதனை பார்க்குறாங்க வழியில். அவன்கிட்ட சொல்கிறாங்க, என்னால் தூக்க முடியலையா, நீங்கள் என்ன சும்மா பார்த்துட்டு நிற்கிற, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, எனக்கு இந்த சிலுவையை தூக்க முடியல, எனக்கு வேறு சிலுவையாவது கொடுங்க. உடனே அந்த தேவதூதன் அந்த அம்மா ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன். கூப்பிட்டு போய், வாங்கம்மா உங்கள் சிலுவை வைங்க, கொஞ்சம் இலைப்பாருங்க. இலைப்பாட்டாங்க. சரி, மறுபடியும் போகணுமே, அந்த சிலுவையை தூக்கிட்டு போகணுமா, நான் வேணால் வச்சுட்டு போயிடுறேன். இல்லைம்மா, பைபிள் இப்படி தான் சொல்லியிருக்கு, நீங்கள் தான் தூக்கிட்டு போகணும். அப்போ எனக்கு வேறு சிலுவையாவது மாற்றி கொடுயா, என்னால் இதை தூக்குமே, கொஞ்சம் லைட் வெயிட்டாக கொடுங்க, கொஞ்சம் ஸ்டைலாக ஒரு ஃபேன்சியாக இருக்க மாதிரி கொடுங்க. உடனே அந்த வீட்டில் சிலுவையெல்லாம் காமிக்கிறாங்க. அந்த அம்மா பார்க்குறாங்க, ஒவ்வொரு சிலுவையாக பார்க்குறாங்க. அது நல்லா இருக்குது, எடுத்து பார்க்குறாங்க. அது சின்ன சிலுவையாக இருந்தது, தூக்கவே முடியல அந்த அம்மாவால். ரொம்ப வெயிட், கையிலே எடுக்க முடியல. அது ஏன் சிலுவை பரவாயில்ல போட்டிருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த சிலுவை பார்த்தா ரோஜா பூவாலே ஒரு சிலுவை இருந்தது, ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஓடி போய் அந்த ரோஜா பூ சிலுவையை கட்டி அணைச்ச உடனே, கட்டி அணைத்த வேகத்தில் அந்த அம்மா கீழே விழுந்துருச்சு. உள்ள ஃபுல்லாக ஒரே முள் குத்துது. அடுத்த சிலுவைக்கு போகிறாங்க, என்னென்னோ பண்ணி பார்த்து கடைசியில் ஒரு சிலுவை கண்டுபிடிச்சிட்டாங்க. எடுத்து வச்சா அது கரெக்டாக இருக்குது, இந்த அம்மாவுக்கு வெயிட்டும் கரெக்டாக தூக்கிடலாம். சரி, இது தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு அந்த தேவதூதன் சொன்னா, அம்மா அது நீ கொண்டு வந்து வச்ச சிலுவைதாம்மா. இப்போ அது தெரியுதானே, ஆண்டவர் உனக்கு கொடுத்துருக்காரு, தூக்கிட்டு வா. அவனவன் தன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் நம்மை திராணிக்கு மேல் அதிகமாக சோதிக்கப்படுவதற்கு அவர் விடுவதில்லை. நம்ம வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அழகாக வடித்து கொடுத்திருக்கார். ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம்? அடுத்தவனுடைய வாழ்க்கையை நான் வாழ வேண்டும், இப்படியே வாழ்க்கை ஃபுல்லாக தொலைச்சி போயிடுறோம். நம்முடைய வாழ்க்கையை மறந்துவிட்டு கடவுள் உங்களை இப்போ என்ன ஆண்ட்ரூஸா படைச்சார்னா, ஆண்ட்ரூஸோட வாழ்க்கையை தான் நான் வாழ வேண்டும், நான் போய் ஷெல்டனுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி அவன் ஜாலியாக இருக்கிறான், வண்டி எடுத்து சுற்றிட்டு இருக்கான், அவங்க அப்பாவோட ஜாலியாக வர்றான் போகிறான்னு சொல்லிட்டு நான் போய் அவன் வாழ்க்கையை வாழ முடியாது. அவரவர்களுக்கும் ஒவ்வொரு வாழ்க்கையை தேவன் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த வாழ்க்கையின் மூலமாகத்தான் நாம் தேவனை மகிமைப்படுத்த முடியும். மூக்கானது காதை பார்த்து நீ காதா இருக்காதே நானும் காதா மாறணும்னு சொல்லக்கூடாது. அதைத்தான் வேதம் பல முறைகளிலே பல வசனங்களிலே நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கைக்கு பிறகு அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே நாம் பார்க்கிறோம், அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். இந்த அப்போஸ்தலர் வாழ்க்கையிலே நிறைய அற்புதங்கள் நடைபெறுகிறது. ஒரே பிரசங்கத்தில் 10 நிமிஷம் பேதுரு ஏஞ்சி பேசுறாரு, 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்றாங்க, 5000 பேர் ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்றாங்க. அற்புத அடையாளங்கள் நடக்குது. ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் சீஷர்களுக்குள்ளே பெருகியது. ரட்சிக்கப்படுகிறவர்களை தேவன் அனுதினமும் சபையிலே சேர்த்து வந்தார். சபை வளர்ந்து பெருகிற்று. பிலிப்பு போய் சமாரியால பிரசங்கம் பண்றாரு. பிலிப்பு போன மாதிரி இப்போ பவுலப்போஸ்தலனும் பர்னபாவும் ஒரு இடத்துக்கு போறாங்க. சபை தேசமெங்கும் வளர்ந்து பெருகியது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சந்தோஷம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? ரோமாபுரிக்கு பவுலப்போஸ்தலன் கைதியாக கொண்டு செல்லப்படுகிறார். கிறிஸ்தவ சமயத்தை குறித்து அங்கிருந்து பிரசங்கம் பண்ணுகிறார். ஒவ்வொரு ஊருக்கு நிருபங்களை எழுதுகிறார். ஒவ்வொரு ஊரிலும் சபைகளை ஸ்தாபிக்கிறார். ஒவ்வொரு சீஷர்களும் புறப்பட்டு செல்கிறார்கள்.
தோமா இந்தியாவுக்கு வருகிறார், சபையை ஸ்தாபிக்கிறார். இப்படியே நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒவ்வொரு சீஷர்களும் இரத்த சாட்சிகளாக மரிக்கிறார்கள். பாருங்க, பவுல் அப்போஸ்தலனை பலவிதமான பிரச்சனை, சவுலாக இருந்த பவுல் மாறி அவன் சுவிசேஷத்தை செய்யும் போது நிறைய பிரச்சனைகள் வருது. அடிக்கிறாங்க, அடிச்சு கல்லெறிந்து அவனுக்கு செத்துட்டான்னு சொல்லி போட்டு வராங்க. ஆனா எழுந்திரிச்சு உள்ள வராரு, சாவல. இது அற்புதம். அடுத்தது பாம்பு கடிக்குது, கையில இருந்து தொங்குது பாம்பு, உதறி போடுறார், சாகல. கப்பல் சேதம். அப்ப இந்த காலத்துல கப்பல் இரும்பு கப்பல்லாம் கிடையாது, மரக்கப்பல் தான். போய் இடிச்சு கடல்ல மூழ்கிறது கப்பல், அதுலயும் சாகல. துஷ்ட மிருகங்களோட போராடுகிறார் எபேசுல, அப்பயும் சாகல. கள்ள சகோதரர்களால தொல்லை வந்ததுன்றாரு. திருடன்லாம் அடிச்சானா அடிச்சு கையில் இருக்க புடுங்கி சாவடிச்சு போயிடுவானுங்க, அதுவும் சாவல. கடைசியாக ரோமாபுரியிலே சிரசேதம் செய்யப்பட்டு கொலை செய்யப்படுகிறார். கிறிஸ்துவுக்கு பிறகு 64ஆம் ஆண்டிலே நீரோ என்கிற மன்னன் ரோமபுரியிலே மன்னனாக வருகிறார். ரோம பேரரசுடைய மன்னனாக மாறுகிறான். இந்த நீரோ எப்போது ரோம பேரரசின் மன்னனாக மாறினானோ அன்னையில் இருந்து கிறிஸ்தவ சபைகளுக்கு தொல்லை ஆரம்பித்தது. அதுவரை கிறிஸ்தவர்கள் வீடுகள் தோறும் அப்பம் விட்டு அவர்களுடைய கூடுகைகளை கூடி சந்தோஷமாக எல்லாவற்றையும் பொதுவாக வைத்து அனுபவித்துக் கொண்டிருந்த மக்கள், பாட்டு பாடி கேரல் ரவுண்ட்ஸ் போயிட்டு இருந்த மக்கள், சபை விரிவாக்கம் செய்து கொண்டிருந்த மக்கள், அர்ப்பீன் பண்டிகை அசனம் கொண்டாடி கொண்டிருந்த மக்கள் 64ஆம் ஆண்டிலே ஒரு பிரச்சனையை சந்திக்கிறார்கள். ரோமாபுரியில் ஒரு தீ விபத்து ஏற்படுகிறது. அந்த தீ விபத்து கிறிஸ்தவர்களால் தான் ஏற்பட்டது என்று சொல்லி குற்றம் சாட்டி கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறான் நீரோ மன்னன். என்ன கொடுமைப்பட்டான்? ரொம்பலாம் கொடுமையே இல்லை. யார் யாரெல்லாம் கிறிஸ்தவர்களா இருக்காங்களோ அவங்களெல்லாம் பிடிச்சிட்டு வருவாங்க. கிறிஸ்தவ தலைவர்கள், போதகர்கள், அப்போஸ்தலர் யாராக இருந்தாங்கன்னா அவங்களே சிரசேதம் செய்வார்கள். பவுலை கொண்ட மாதிரியே பேதுருவையும் கொண்டுட்டாங்க. சிரசேதம் செய்வதுன்றது ஒரு கௌரவமான ஒரு கொலை. அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்காங்களா சிலுவையில் அறைந்து கொள்வது, தலைகீழா சிலுவையில் அறைந்து கொள்வது. அதற்கப்புறம் மிகப்பெரிய ஸ்டேடியம்ஸ்லாம் கட்டியிருப்பாங்க ரோமாபுரியில். ரோமர்களுடைய ஆர்கிடெக்சரே அதுதான். அதில் அந்த ஸ்டேடியத்தில் நிறைய கேளிக்கை நிகழ்ச்சிகள் நடைபெறும். அதில் கேளிக்கை நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக வெளிச்சம் வேணும் நைட்லன்றக்காக கிறிஸ்தவர்களை பிடித்து கட்டைகளிலே கட்டி அவர்களை தூக்கி நிறுத்தி அங்கே நட்டு வச்சு அவர்களை உயிரோடு கொளுத்துவார்கள். அவர்கள் கத்தி கதறி அந்த நெருப்பினுடைய வேதனையை தாங்க முடியாமல் கத்தி கதறி சாவார்கள். அவருடைய உடம்பு எரிகிறது வெளிச்சத்திலே இவர்கள் கேளிக்கைகளை நடத்துவார்கள். மெழுகுவத்திகளைப் போல கிறிஸ்தவர்கள் எரிக்கப்பட்டார்கள். அவர்களுக்காக வாதாடுவார் யாரும் இல்லை. அப்ப அந்த கிறிஸ்தவர்கள் மனங்களுக்குள்ளே ஒரு கேள்வி இருந்திருக்கும், ஏன் நாங்கள் இப்படி கஷ்டப்படுறோம்? வேதத்திலே தானியேலுடைய சகோதரர்களை சூளையிலே போடும்போது அவர்களுக்குள்ளே அசைவாடின வந்து சேர்ந்த ஆண்டவர் எங்களை காப்பாற்ற மாட்டாரா? நாங்களும் அதே ஆண்டவர் தான் நாங்கள் ஆராதிக்கிறோம். அதை விட அடுத்த கொடுமை, சிங்கங்கள், சிறுத்தைகள், காட்டுப்பன்றிகள் போன்ற மிருகங்களின் மூலமாக கிறிஸ்தவர்கள் தாக்கப்பட்டு கிழிக்கப்பட்டு கொல்லப்பட்டார்கள் அதே ஸ்டேடியத்தில். இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா அந்த கொலேஷன் ஸ்டேடியம் அதற்கான அமைதியான சாட்சியாக இருப்பதை நீங்க பார்க்கலாம். அப்படி கொல்லப்பட்ட தேசத்தில் வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் 1 வருஷம் இல்லைங்க, 2 வருஷம் இல்லைங்க, 250 வருடம், கிட்டத்தட்ட 5 தலைமுறைகளாக நசுக்கப்பட்டார்கள், பாடுகளை அனுபவித்தார்கள். 5 தலைமுறைனா யோசிச்சு பாருங்க. ஒரு மனிதனுடைய மகனுடைய பேரனுடைய பேரன். அப்ப அந்த பிள்ளைங்கள்லாம் அந்த 5 தலைமுறையில் வாழ்ந்தவங்களாம் என்ன நினைச்சிருப்பாங்க? ஏன் நாங்கள் மட்டும் இப்படி இந்த விசுவாசத்தை பிடித்துக் கொண்டு கஷ்டப்பட வேண்டும்? கிறிஸ்தவர்கள் இல்லை என்று சொல்லிவிட்டு தப்பித்துக் கொள்ளக்கூடாதா? ஆனால் சபை அதை சகித்தது என்று சொல்லி சரித்திரம் சாட்சி பகிர்கிறது. ஒரு அருமையான பாடல் பாடுக்கு நம்ம கேட்டிருக்கிறோம். ஒரு யோசுவா வேண்டும் வழி நடத்திட, ஒரு காலே வேண்டும் தோள் கொடுத்திட, ஒரு கிதியோன் வேண்டும் போர் தொடுத்திட, ஒரு ஸ்தேவான் வேண்டும் ஜீவனை விட, முதல் இரத்த சாட்சியாய் சபை சரித்திரம் சான்று பகரும் பார், இசந்ததியின் ஸ்தேவான் யார், இக்கிருபை யாருக்கென்று பார் பார் பார்.
ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஒரு ஊழியத்திற்கென்று அழைத்திருக்கிறார். இன்றைக்கு ஆலயத்தில் உட்கார்ந்திருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், உன்னுடைய வாழ்க்கையிலே இது போன்ற ஒரு நிலைமை ஏற்படும் என்று சொன்னால் நீ எனக்காக சாட்சியாக நிற்பாயா? இதுவரை எனக்கு சாட்சியாக நீ வாழ்ந்திருக்கிறாயா? கிறிஸ்தவன் அல்லது கிறிஸ்தவள் என்று சொல்லிக் கொள்வதற்கு நீ வெட்கப்பட்டிருக்கிறாயா அல்லது மகிமைப்படுத்திருக்கிறாயா என்னுடைய பேரை என்று சொல்லி ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து கேட்பார் என்று சொன்னால் நாம் என்ன பதில் சொல்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோம்? சபையினுடைய சரித்திரத்திலே இப்படிப்பட்ட பாடுகளை அனுபவித்து வந்த மக்கள் 250 வருடங்களுக்கு பிறகு கான்ஸ்டன்டைன் என்ற மன்னன் ரோமாபுரியிலே மன்னன் ஆகிறான். நீரோவினுடைய வம்சாவழியில வந்த கான்ஸ்டன்டைன் என்ற மன்னன் அந்த ரோமாபுரியில மன்னன் ஆன உடனே அப்படியே தலைகீழாக மாறுகிறது சபையினுடைய சரித்திரம். எந்த தேசத்திலே அப்போஸ்தலர்கள் கொல்லப்பட்டார்களோ, எந்த ஊர்களிலே விசுவாசிகள் தீ வைத்து கொளுத்தப்பட்டார்களோ, அதே தேசத்தில் வெட்டப்பட்ட கொல்லப்பட்ட அப்போஸ்தலருக்கான பெரிய பேராலயங்கள், பெசிலிகாஸ், கதீட்ரல்ஸ் என்று சொல்லப்படுகிற ஆலயங்கள், பேராலயங்கள் கட்டப்படுகின்றன. ரோம பேரரசு முழுவதும் கிறிஸ்தவ பேரரசாக கான்ஸ்டன்டைன் காலத்தில் மாறுகிறது. இப்படிப்பட்ட அதிசயங்களை செய்ய வல்லவராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் என்றைக்கும் யாராலையும் அழிக்கப்பட முடியாது என்பதுதான் இதுவரை நாம் சரித்திரத்திலே கண்டிருக்கிறோம். ஆனா பாருங்க, அந்த மகிமையை ஆண்டவருடைய சபைக்கு கொடுப்பதற்கு ஒரு சிலருடைய தியாகங்கள் தேவைப்படுகிறது. நம்ம நினைக்க, ஆண்டவரே இந்த அற்புத அடையாளங்கள் செய்யும் காலத்திலே வேணா வாழ்ற கிறிஸ்தவனா நான் இருக்கிறேன், தியாகம் செய்கிற துன்பப்படுகிற சபை பாடுகளின் மத்தியிலே போகிற காலத்திலே நான் வாழ விரும்பவில்லை என்று சொல்லுகிற கிறிஸ்தவர்களா நம்ம இருக்கிறோமா? ஒரு சகோதரியை பார்த்து ஆண்டவர் கேட்டார் பைபிள் வாசிச்சும் போது, மகளே மகனே மகளே, நீ என்னை உன் குடும்பத்தை விட அதிகமாக நேசிக்கிறாயா, உன் கணவனை விட அதிகமாக நேசிக்கிறாயா? இன்றைக்கு வாசிக்க கேட்டோம் இல்லையா? உன் குழந்தைகளை காட்டிலும் நீ அதிகமாக என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி ஆண்டவர் இந்த பகுதியினுடைய மூலமாக அந்த சகோதரியிடத்தில் பேசினார். இப்போ அந்த சகோதரி புரிஞ்சிச்சு, சரி ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார் என்று சொல்லி என்ன பண்ணாங்க, பிள்ளைகளை கூப்பிட்டு என்ன நடந்தாலும் சரி, எனக்கோ அப்பாவுக்கோ என்ன நடந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் விசுவாசத்தை மறுதளிக்க கூடாது, இயேசுதான் எங்களுடைய ஆண்டவர், நாங்கள் அவரை விட்டு பின்வாங்க மாட்டோம் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து காத்திருந்தார்கள். அவர்கள் வீட்டுக்குள்ள ISIS தீவிரவாதிகள் நுழைந்து இவர்களை இழுத்து போட்டு பெற்றோர்களை பிள்ளைகள் கண் முன்னாக சுட்டுக் கொன்றார்கள். அந்த பிள்ளைகள் மறுதளிக்கவே இல்லை. பிள்ளைகளை அடித்து பார்த்தார்கள், உதைத்து பார்த்தார்கள், என்ன செய்தாலும் அந்த பிள்ளைகள் மறுதளிக்கவில்லை. அந்த குழந்தைகளை கொன்று சென்று விட்டார்கள். சபை இரத்த சாட்சிகளின் மூலமாக வளர்ந்த சபையாக இருக்கிறது, பாடுகளின் மூலமாக வளர்ந்த சபையாக இருக்கிறது. இந்த சபையை ஊன்ற கட்ட வல்லவர்களாய் நாம் இருக்கிறோமா, அல்லது இந்த சபைக்குள்ளாக இருந்து சபைக்கு பிரயோஜனம் இல்லாதவர்களாக இருந்து ஆண்டவருக்கு பிரயோஜனம் இல்லாதவர்களாக இருந்து அடுத்தவர்கள் மேலே நம்ம சிலுவையை கொண்டு போய் சுமத்துறவர்களாக இருக்கிறோமா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கான்ஸ்டான்டினோப்பிள் என்று சொல்லப்படுகிற ஒரு பெரிய நகரம் இந்த ரோம பேரரசிலே கிறிஸ்தவ நகரமாக புகழ்பெற்று விளங்கியது. அந்த கான்ஸ்டன்டைன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டனால அவன் பேரிலே ஆரம்பிக்கப்பட்ட நகரம் கான்ஸ்டான்டினோப்பிள். சுற்றிலும் கோட்டைக்கு பின்னால கடல், ஒருவரும் அந்த நகரத்திற்குள்ளாக வர முடியாது. மிகப்பெரிய படை வைத்திருக்கிற பைசாண்டியம் என்று சொல்லப்படுகிற இந்த பேரரசு மிக வல்லமையான பேரரசாக வாழ்ந்து கொண்டிருந்தது. உள்ளே மிகப்பெரிய ஆலயங்கள் கட்டப்பட்டன. அந்த ஆலயத்திலே மிகப்பெரிய ஆலயம் ஹாகியா சோஃபியா என்று சொல்லப்படுகிற ஒரு ஆலயம். ஹாகியா சோஃபியா என்றால் தேவனுடைய ஞானம் என்று சொல்லி அர்த்தம். அது துருக்கிய மொழியிலே ஹாகியா சோஃபியா என்று சொல்லப்படுகிறது. அந்த ஆலயத்திற்குள்ளாக மிகப்பெரிய எருசலேம் ஆலயத்தை போல புகழ்பெற்ற ஒரு ஆலயமாக அது காணப்பட்டது. சிவப்பு நிறத்திலே கற்களால் கட்டப்பட்ட அந்த ஆலயம். அந்த கான்ஸ்டான்டினோப்பிளினுடைய சண்டை நடக்கிறது கடைசி காலத்தில். நான் எல்லாவற்றையும் சொல்வதற்கு நேரம் இல்லை, நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். இரண்டாம் மஹமூத் என்று சொல்லப்படுகிற ஒரு துருக்கிய மன்னன், ஒத்தமான் துர்க்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒத்தமான் மன்னன் அந்த நகரத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்துகிறான். டார்டனல் என்று சொல்லப்படுகிற ஒரு மிகப்பெரிய பீரங்கி, 90 காளை மாடுகளில் தான் சுமக்க முடியும். அப்படிப்பட்ட மிகப்பெரிய பீரங்கியை கொண்டு வந்து வைத்து அந்த சுவர்களை அடித்து நொறுக்க வேண்டும் என்று சொல்லி நொறுக்கி கொண்டிருக்கிறான்.
எப்படியாவது கடற்படையை தடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய இரும்பு சங்கிலியை, பூம் என்று சொல்லப்படுகிற மிகப்பெரிய இரும்பு சங்கிலியை கடலுக்கு குறுக்காக கட்டி வைத்திருக்கிறார்கள். கப்பல் எதுவும் உள்ள நுழைஞ்சிட முடியாதுன்றதுக்காக. இந்த மஹமூத் என்ன பண்ணா, அதுக்குள்ள போய் பார்த்தா உடனே தாக்குவாங்க, உள்ள போக முடியாது. அந்த கம்பி, இரும்பு கம்பியை அறுக்க முடியாது. அந்தாண்ட ஜஸ்டானியன் சொல்லப்பட்ட கலாட்டா டவர்னு சொல்லி ஒரு பெரிய மிகப்பெரிய கோபுரம் இருக்குது. அந்த கலாட்டா டவர் என்று சொன்னால் அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிற டவர். அந்த டவர்ல இருந்து அந்த ஊர் வரைக்கும், இந்த கோட்டை வரைக்கும் ஒரு பெரிய சங்கிலி. கப்பல் அந்த கடலை கடக்க முடியவில்லை. இவங்க என்ன பண்ணாங்க, போய் மரங்களை வெட்டி அந்த மரத்துண்டுகள் மேலே தார் பூசி கப்பல்களை கடலிலிருந்து அந்த மரத்து மேலே தள்ளி கரை வழியாக வேற பக்கமா அந்த இறக்கி தள்ளி அந்த சங்கிலிக்கு பின்னால மறுபடியும் கடல்ல இறக்கி உள்ள வந்துட்டாங்க. மிகப்பெரிய சண்டையில கடைசியில அந்த கான்ஸ்டான்டினோபிள் 1453 மே மாதம் 29 அதற்கு விரோதமாய் சொல்லப்பட்ட அத்தனை தீர்க்க தரிசனங்களும் பலிக்கும்படியாக அந்த சபையில் நடந்த அயோக்கியத்தனங்கள், நடந்த அத்தனை விதமான அலங்கோலங்கள், பொறாமைகள், வன்கண்கள், சபைக்குள்ள போட்டி, பொறாமை, ஒற்றுமை இல்லாதனம், பாவம், சாபம் எல்லாம் அந்த தலைமுறை மேலே பலிக்கும்படியாக தேவன் அந்த நகரத்தை புறஜாதியின் கையில் ஒப்பு கொடுத்தார். அன்றைக்கு சூரியன் உதிக்கும் போது, அந்த சந்திரன் சாந்திரத்தில் உதிக்கும் போது ரத்த கலரில் இருந்தது. தீர்க்கதரிசிகள் மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தை அந்த தேசத்திலே நிறைவேறியது. அந்த கோயிலை நோக்கி அப்போது எல்லாம் மனம் திரும்பினவங்களா ஓடுறாங்க. எப்படியாவது கர்த்தர் நம்மளை காப்பாற்றிடுவார் சொல்லி ஆகியா சோபியாக்குள்ளே கிட்டத்தட்ட 100க்கும் 1000க்கும் அதிகமான மக்கள் சென்று உள்ளே நுழைந்து கொள்கிறார்கள். வெற்றி பெற்று நுழைந்த இந்த துருக்கிய படை என்ன செய்தது, கண்களை பார்க்கிறவங்க எல்லாரையும் வெட்டி கொன்று கொண்டே வந்தார்கள். அந்த ஆலயத்துக்குள்ளாய் நுழைந்து, எப்பேற்பட்ட புகழ்பெற்ற ஆலயம்னு சொன்னால் அந்த ஆலயத்துக்குள்ளாய் நுழைந்து அடித்து நொறுக்கி எல்லாரையும் வெட்டி, பெண்கள், குழந்தைகள் எல்லாரையும் சாவடித்தார். ரத்தம் சிந்தப்பட்டது, ரத்தம் ஆறாக ஓடியது. காண்கிற பெண்கள் அங்கே மானபங்கப்படுத்தப்பட்டார்கள். குழந்தைகளை தூக்கி அடித்து கொலை செய்தார்கள். இருந்த எல்லா சொத்துக்களையும் பிடுங்கி கொண்டு அவர்களை ஓட ஓட விரட்டி மிகப்பெரிய அவமானம், அவலட்சணம் அந்த தேசத்திற்கு ஏற்பட்டது. அந்த ஆலயத்துக்கு சென்றேன் நான் ஒரு நாள். போய் உள்ளே போய் பார்த்தேன். இப்போது அது ஆலயமாக இல்லை, ஏன்னா அந்த ஆலயத்துக்கு அப்புறம் அதை மசூதியாக மாற்றினாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் அந்த கவர்மெண்ட் ஆலயமே வேணாம், மசூதியும் வேணாம், அது ஒரு ஒரு பொதுமக்களுக்கு பொதுவான ஒரு லைப்ரரியாக இருக்கணும்னு சொல்லி அப்படியே சும்மா ஃப்ரீயாக விட்டுட்டாங்க. சிலுவையும் கிடையாது, அங்கே வேற எந்த சின்னமும் கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையை அந்த சபை சந்தித்தது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, எல்லாவற்றையும் இந்த ஹிஸ்டரி நான் ஏன் சொல்லிட்டு இருக்கிறேன், எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். 10ஆம் அதிகாரத்தில் கடைசி பகுதியில் ஆண்டவர் சொல்றார், உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் விட்டுடாமல் இருக்கணும், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்கிறார். விசுவாசம் நமக்கு இருக்கிறதா? விசுவாசத்தில் நம்ம தைரியமாக இருக்கோமா? 11ஆம் அதிகாரத்தில் பாருங்க, மறுபடியும் நான் வாசிக்கிறேன். ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். கல்லெறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள். செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாக இருக்கவில்லை. அவர்கள் வனாந்திரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்பிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள் என்று சொல்லி ஆதி சபைப்பட்ட பாடுகளை இங்கே அருமையாக குறித்து வைத்திருக்கிறார். எபேசு பட்டணத்தை குறித்து இன்னும் அதிகமாக பேசலாம், நேரம் இல்லாதனால நான் சுருக்கமாக ஒரு சில வார்த்தைகளை சொல்லி முடிக்கிறேன். எபேசு பட்டணம் அந்த காலத்தில் நான் எபேசு இருக்கிறத நிருபம் வாசிக்கிறோம் இல்லையா, அதை இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா வெளிப்படுத்தின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் 1 வசனத்திலிருந்து ஆண்டவர் சொல்கிறார், எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களையும் தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்கிறார், உன் கிரியையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதையும் நீ சோதித்தவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாக இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் எல்லைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப சபைனாலே என்ன பண்ணும்? போராட்டத்தில் இருக்கணும்.
அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை சகிக்க மாட்டாதிருந்த சபை, கள்ள உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளாத சபையாக எபேசு சபை இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்மளுடைய நிலவரம் என்ன? யாரும் என்னை துன்பப்படுத்தாம தான் போதும்பா, எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள. யார் செஞ்ச தப்பு செஞ்சாலும் ரைட்டு, ரைட்டு செஞ்சாலும் ரைட்டு, நான் நல்லவன், நான் யாரும் எதுவும் கேட்க மாட்டேன். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காரா, அந்த பொறுப்பை சரியா பயன்படுத்த. ஒரு தப்பு நடந்ததுன்னா தட்டி கேட்க வேண்டும். நமக்கே வம்பு, யாரோ சண்டை போட்டுக்கிறாங்க சபையில், எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி அடிச்சுக்கிறாங்க. நமக்கு நம்ம ஒதுங்கி போகிறோம், முடிஞ்சோடனே பைபிள் தூக்கிட்டு ஓடிடுவோம். யார் கஷ்டப்பட்டாலும் நமக்கு என்ன வந்துச்சு? எதுலையும் தலையிட்டுக்க வேணாம், நான் ரொம்ப நல்லவங்க, நான் ரொம்ப டீசன்ட் ஜென்டில்மேன். ஆனால் ஆண்டவர் அப்படியா இருக்க சொல்லியிருக்கார், நம்மள குரல் இல்லாதவர்களுடைய குரலாக இருக்க சொல்லியிருக்கிறார். வாய்ஸ் ஆஃப் த வாய்ஸ்லெஸ். சமுதாயத்தில் ஏழை எளிய மக்களை, நீதியை கேட்க முடியாமல் தவிக்கிற மக்களை, ஏழை சொல் அம்பலம் ஏறாது என்று சொல்லி ஒரு பழமொழி இருக்கிறது மாதிரி, சாதாரண மக்களுக்காக பேசுவதற்கு இன்னைக்கு ஆள் இல்லை. பேச வேண்டிய நபர்கள் பேசாமல் அமைதியாக போய்விடுறார்கள் சொந்த ஆதாயத்திற்காக. அப்படிப்பட்ட கூட்டத்திலே சேர்ந்தவர்களாக நாம் இருக்கிறோமா என்று சொல்லி நம்மை பார்த்து ஆண்டவர் கேட்டால் அவருக்கு என்ன பதில் சொல்லுவோம்? இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்டார், என் மகனே மகளே, எவ்வளவு மக்கள் துன்பப்படுகிறார்கள், சரித்திரத்திலே துன்பப்படுகிறார்கள், கஷ்டப்பட்டிருக்கார்கள், என் நிமித்தமாக பாடுகளை சகித்திருக்கிறார்கள், நீ எனக்காக என்ன பாடை சகித்திருக்கிறாய்? அல்லது இப்படி ஒரு சூழ்நிலை இந்த சபைக்கு வரும் என்று சொன்னால் நம்ம எங்க இருப்போம்னு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் ஆண்டவருக்காக வைராக்கியமான சாட்சியா நிற்போமா, அல்லது பாவம் செய்து பாவத்திலேயே வாழ்ந்து யாரோ வந்தோடனே ஆண்டவரை காட்டி கொடுக்கிற யூதாஸ்களாக நாம் மாறி ஓடி விடுவோமா என்று சொல்லி நாம் நம்மை சிந்தித்து பார்க்க கடனாளிகளாக இருக்கிறோம். எஸ்தர் ராஜாத்தி, எல்லா சுக செல்வங்கள் இருக்குது, அவளை யாரும் போய் கொல்ல போறது கிடையாது. நிம்மதியான வாழ்க்கை, சொகுசான வாழ்க்கை, ராஜாத்தியின் வாழ்க்கை. ஆனாலும் தேவ ஜனம் அழிகிறதை பார்த்து, யூத ஜனம் அழிகிறதை பார்த்து உபவாசம் இருந்து தன்னுடைய ராஜ விருந்துகளை எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு தன் உயிரையும் பொருள்படுத்தாமல் அந்த ராஜாவிடத்தில் போய் தன் இனத்திற்காக மன்றாடுகிற அந்த எஸ்தருடைய வைராக்கியம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறதா? மற்ற மக்களுக்காக என்னைக்காக ஜெபம் பண்ணியிருக்கோமா? பாடுபடுகிற மக்களுக்காக அழுதுருக்கிறோமா? ஒரு சொட்டு கண்ணீர் விட்டுருக்கோமா? சபையில் கேக் ஒன்று கிடைக்கல, குறைவா கிடைச்சதுன்னா சண்டைக்கு நிற்கிறோம். ஹாட் கிராஸ் பண்ணு எனக்கு தரலன்னா சண்டைக்கு நிற்கிறோம். பார்சல் தரலனா, அசனத்தில் பிரைஸ் வரலனா சண்டைக்கு நிற்கிறோம். செய்ய வேண்டியதான் நம்ம உரிமையை நீங்கள் கேளுங்க, அதை தப்பில்லை. ஆனால் சபையில் எப்படி நாம் நடந்துக்கணுன்ற ஒரு வரைமுறை இருக்கிறது. இது நம்ம வீடு இல்லை, இது நம்ம கம்பெனி இல்லை, இது கிளப் இல்லை. ஆண்டவருடைய வீடு என்ற பயம் நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். எத்தனையோ பிரச்சனை நடக்குது உலகத்தில், எத்தனையோ துன்பங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அநேக காரியங்கள் நடந்தும் மனம் கல்லாகி போனதுனாலே மனம் திரும்பாமல் இருக்கிற கிறிஸ்தவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. அடுத்தவர்களை நோக்கி விரல் நீட்டுவது எளிது. வேதத்தின் படி நீ வாழ்ந்து நீ சரியா இருந்து நீ எல்லாவற்றிலும் கரெக்டா இருந்தா அடுத்தவனை பார்த்து நீ குறை சொல்லலாம். நான் செய்தால் அது சரி, மற்றவர்கள் செய்தால் அது குற்றம் என்று சொல்லுகிற மக்களாய் நாம் வாழக்கூடாது. ஏழை எளிய மக்களுக்காக உலகமெங்கும் கண்ணீர் இழந்து கண்ணீரில் தவித்துக் கொண்டிருக்கிற மக்களாக ஜெபிக்கிற மக்களாக நாம் காணப்பட வேண்டும். ஒரு விஷயத்தை நினைச்சு பாருங்க, அன்னைக்கு குண்டு வெடித்து அத்தனை பேர் செத்தாங்க. ஒரு அம்மா அவனுடைய குழந்தை செத்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு அந்த அம்மா போகும்போது அந்த ஆலயத்துக்கு போய் அந்த இடத்துல உட்காரும் போது அந்த குழந்தை விளையாடி கொண்டிருந்த இடத்தை பார்க்கும்போது அவருடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? அம்மா செத்து போயிருந்த அந்த பிள்ளைங்க அங்க போகும்போதுல அவங்க அம்மா உட்கார்ற இடத்தை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? ஆனாலும் இன்றைக்கும் ஆராதனைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள், கலந்து கொண்டிருக்கிறார்கள். அநேக காரியத்தை சொல்லலாம், நேரம் இல்லை. வட இந்தியாவில் மிஷினரிகள் ஊழியம் செய்கிற இடங்களில் ஒரு ஆதிவாசி தம்பதி தான் குழந்தை இறந்து போன உடனே சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில் குழந்தை இறந்து போச்சு. யாருக்கும் சொல்லாம குழந்தைய அப்படியே வீட்டுக்குள்ள வச்சு கதவை சாத்திட்டு 10 கிலோமீட்டர் நடந்து மலையில காட்டில் நடந்து ஆராதனைக்கு வர்றாங்க. ஆராதனை ஆரம்பிச்சிருச்சு, பாட்டு பாடிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் வந்து அமைதியாக உட்காந்துருக்காங்க, அப்படியே கை தட்டி பாட்டு பாடுறாங்க. ஆராதனைலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாஸ்டர்கிட்ட போய் மெதுவாக சொல்றாங்க, பாஸ்டர் இந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஆராதனை மத்தியானம் முடியுது. திரும்ப எல்லாரும் ஓடி போய் அந்த குழந்தை எடுத்து அடக்கம் செய்கிறாங்க. இந்த தலைமுறை கிறிஸ்தவர்கள் எப்படி ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்குறாங்க?
நாம எப்படி இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி சபையினுடைய பொறுப்புகளையும் சபைக்கு வருகிறதையும் ஜெபம் பண்றதையும் வேதம் வாசிக்கிறதையும் ஊழியம் செய்யறதையும் எப்படியா தள்ளி விட்டு நம்முடைய சுகம் செல்வம் சொர்க்கம் என்று சொல்லி சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருக்க மக்களாகிய நம்மை பார்த்து ஆண்டவர் இந்த கேள்வியை கேட்டார்னா நம்ம என்ன பதில் சொல்ல சித்தமா இருப்போம்? ஒரு நிமிஷம் நினைச்சு பார்ப்போம். ஆண்டவரே, என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், உமக்காக அர்ப்பணிக்கிறேன், உம்முடைய சபைக்காக, உம்முடைய ஊழியத்திற்காக, உம்முடைய நாமத்திற்கு என்று நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுவோமா? ஜெபம் செய்வோம். அவனவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுகிறவன் எனக்கு சீஷனாக இருப்பான். எங்கள் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேலைக்காக நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் பேசிய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்தின சுவாமி. நாங்கள் குறையுள்ள மனிதர்கள் சுவாமி. எங்களுடைய மனநிலைகள் உம்மை விட்டு விலகி தூரமாய் போய்விட்டான சுவாமி. தயவா எங்களை மன்னித்து எங்களை அரவணைக்கிற தேவன், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்கிறதை எங்களுக்கு போதிக்கிற தேவன், உமக்காய் வைராக்கியமாய் நிற்க எங்களை பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பயந்து கொண்டிருந்த சீஷர்கள் மேல் வீட்டறையிலே தேவ ஆவியானவரால் நிரப்பப்பட்ட போது துணிந்து இரட்சசாட்சிகளாக மாறினார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. எங்களை அப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ளவர்களாக மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆவியானவருடைய அருளை எங்கள் ஒவ்வொரு மேல் நின்று பொழிந்தருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. பலத்தின் ஆவியை தர வேண்டுமாய், பலவீனமுள்ள ஆவியை எடுத்து போட்டு கட்டாவே உண்மையின் ஆவியானவர் எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். சபையின் எல்லா விதமான நல்ல காரியத்துக்காக போராடுகிற மக்களாக, ஏழை எளியவர்களினுடைய குரலாக நாங்கள் மாறும்படியாக, மற்றவர்களுக்காக நியாயத்தை கேட்கிற மக்களாக நாங்கள் இருக்கும்படி தேவர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. சுயநலத்திற்காக ஆண்டவரே, அரசியல் ஆதாயங்களுக்காக, புகழ்ச்சிக்காக, பணத்திற்காக தேவனை விற்று போட்ட மக்களாக நாங்கள் காணப்படாதபடி எங்களை பரிசுத்தப்படுத்தும் சுவாமி. உமது பிள்ளைகளாக எங்களை மாற்றிக்கொள்ளும், உமது சாட்சிகளாக எங்களை மாற்றிக்கொள்ளும். எங்கள் பெயர்களை உமது ஜீவ புஸ்தகத்தில் எழுத வேண்டுமா ஜெபிக்கிறோம்ப்பா. மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற, மற்றவர்களை கருணையோடு நோக்கி பார்க்கிற, வியாதியஸ்தர்களை விசாரிக்கிற, சிறையில் இருக்கிறவர்களை போய் பார்க்கிற மக்களாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஜெபத்தை என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய ஜெபத்தையும் ஆண்டவரை நீர் கேட்டு அவர்களுக்கு பதிலளியும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் வல்லபிதாவே, ஆமென். பரிசுத்த கிறிஸ்தோஸ்தம் என்பவருடைய ஜெபம். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வவல்லமையுள்ள தேவனே, 2 பேராது 3 பேராது நாமத்தினாலே கூடி வரும்போது கேட்கிறதை அருளை செய்வேன் என்று வாக்களித்திருக்கிறீரே கர்த்தாவே. முதடியாராக எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதலையும் எப்பொழுது நிறைவேற்றி எம்மையிலே நம்முடைய சக்தி தருகிற அறிவையும் அருமையிலே நித்திய ஜீவனம் கட்டளையிட்டருளும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் நிலைத்திருக்க கடவது. நம்முடைய ஆலய ஆராதனை நிறைவாக கீர்த்தனையிலே 83வது பாடல், கீர்த்தனை 83, இயேசுவின் நாமமே திருநாமம். இயேசுவின் நாமமே திருநாமம் என்ற பாடல் கீர்த்தனை 83. அப்பொழுது உங்கள் காணிக்கைகளை கொண்டு வந்து, கவர் காணிக்கையாக இருந்தாலும் அதை கொண்டு வந்து அந்த பெட்டியிலே நீங்கள் இடும்படி உங்கள் அன்போடு வேண்டுகிறோம். வெளியில் இருக்கிறவர்கள் உங்கள் அருகில் உள்ள காணிக்கை பெட்டிகளிலே காணிக்கை இடும்படி உங்களை அன்போடு வேண்டுகிறோம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம்.
விசுவாசித்தவர்களுக்கு குறையில்லையே. இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும். இத்தரையில் மெத்த அதிசய நாமம், அதை நித்தமும் தொழுபவர்க்கு ஜெயநாமம். இத்தரையில் மெத்த அதிசய நாமம், அதை நித்தமும் தொழுபவர்க்கு ஜெயநாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும். உத்தம மகிமை பிரசித்த நாமம், இது சத்திய விதேய மனமொத்த நாமம். உத்தம மகிமை பிரசித்த நாமம், இது சத்திய விதேய மனமொத்த நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும். விண்ணவரும் பண்ணுடன் கொண்டாடும் நாமம், கடி கண்டதென்று பயந்தோடும் தேவநாமம். விண்ணவரும் பண்ணுடன் கொண்டாடும் நாமம், கடி கண்டதென்று பயந்தோடும் தேவநாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும். ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சாமி, இந்த காணிக்கைகளை உம்முடைய சமூகத்திலே கொண்டு வந்து படைத்த மக்கள் என்ன வேண்டுதலோடு ஸ்தோத்திரத்தோடு இந்த பலியை செலுத்தினார்களோ, அந்த பலி உம்முடைய சமூகத்துக்கு பிரீதியாக இருக்க, உடைய திருப்பணியிலே அது ஆசீர்வாதமாக இருக்க, மென்மேலும் கரங்கள் ஆசீர்வதிக்கப்பட, அவர்கள் தேவைகள் சந்திக்கப்பட நிற்கிற செய்யும். சுகத்தோடும் பலத்தோடும் நீர் பாதுகாத்து திரும்பவும் வந்து உம்மை தோத்திரிக்கவும் உம்மை நமஸ்கரிக்கவும் கிருபையாக எங்களுக்கு பலத்தையும் சுகத்தையும் பாதுகாவலையும் கொடுத்து வழிநடத்தும்படி இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோടെ போக கடவோம். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரங்க.